என்கே ஃபுட் ஸ்டால்லேருந்து நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் என்ன நானும் போயிருந்தேன். போகிற நேரம் பார்த்து நிறைய பேர் க்யூவில் நின்று இருந்தாங்க. நானும் அங்கே க்யூவில் நின்று ஒரு வழியாக ஆர்டர் பண்ணேன். நான் வந்து பிரியாணி செட்டும் கிறிஸ்பி சொத்தமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாம் சேர்த்து 13 வெள்ளி வந்துச்சு. வாங்கினதை காடியில் போய் எடுத்துகிட்டு போய் முத ஓப்பன் பண்ணி அந்த கிறிஸ்பி சொத்தவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தேன். கிறிஸ்பி சொத்தவங்க வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப மாவு போட்டு பொரிக்காம ஓரளவுக்கு மாவு போட்டு பொரிச்சிருக்காங்க. இதில் வச்சிருக்க சம்பல் முட்டையை வந்து அவிச்சு மட்டும் போடாமல் அவிச்சு பொரிச்சு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இடத்துல இந்த மாதிரி பண்றது இல்ல. இதுல இருக்கிற ஆயா மசாமேரா வந்து நல்லா சிவப்பு கலர்ல இருக்கு. கோழி நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்டும் கொஞ்சம் உரப்பு டேஸ்டும் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற பிரியாணி டேஸ்ட் வந்து என்னால சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஆயா மசாமேரா சாஸ் வந்து எல்லா சொல்லையும் மிக்ஸ் பண்ணிருச்சு. ஸோ அதனால சொல்ல முடியல. இந்த பிரியாணி வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இருக்குமா? நான் வெள்ளிக்கிழமை தான் போயிருந்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இந்த பிரியாணி இருக்குமா? இந்த என்கே ஃபுட் ஸ்டால் வரதுக்கு நீங்க வேஸ்ட்ல வந்து ஜலந்துங்க அப்படின்னு போட்டா போதும், இங்க வந்துடலாம். இந்த என்கே ஃபுட் ஸ்டால் வந்து மண்டே டு ஃப்ரைடே காலையில 11:30 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க. பப்ளிக் ஹாலிடே அப்புறம் வந்து வீக்கெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அப்படியே நான் வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வரட்டா.